என்னோட நேச்சர் என்னன்னா வந்து பின்னாடி பேசுறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் இட் வாஸ் லைக் வி வர் ஃப்ளைங். நம்ம படம் ஃப்ளாப்பா ஹிட்டா, நல்லா போதா இல்லையா, பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்திலேயே இருப்போம். அந்த டைம்ல நான் ப்ரெஷ் ஷோக்கு போனேன். ப்ரெஷ் ஷோக்கு போகும்போது அங்கே இருக்கிற உங்களோட பாராட்டு, உங்களோட அன்பு, அப்புறம் ஒரு அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன். அதை வச்சுதான் நான் இப்போ லிட்டரலி ஓட்டிட்டு இருக்கேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே காதில் வந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்க கொடுத்த பாராட்டுகள், நீங்க கொடுத்த ரிவ்யூஸ், அது வந்து இந்த படத்தை வந்து நிக்க வச்சிருக்கு. நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப், ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் கதை அண்ட் ஒரு கான்டென்ட் ரெண்டுத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ஒரு டைரக்டர். இறுதி சுற்று சூரை போற்ற தொடர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸை திருப்பி கொடுத்துருக்காங்க. நம்மளோட சுதா மேம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மோஸ்ட் வாண்டட்னு சொன்னாங்க. எந்த விதத்தில் அவங்க மோஸ்ட் வாண்டட் சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்னோட போஸ்டர் அங்கங்கே ஒட்டி என்னை மோஸ்ட் வாண்டடாக தேடுறாங்களா எனக்கு தெரியல. பட் முதல்ல நான் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இல்லாதவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் என் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆர் மை புரிமா ப்ளீஸ் கம் அப், தே ஆர் மை ட்ரெஷர்ஸ். அவங்க வந்து எனக்கு என் பொக்கிஷங்கள். போகி இல்லை, மிலிந்த் இல்லை, ஒன்று நிறைய பாலு, ஸ்டில்ஸ் பாலு இல்லை, இவங்க எல்லாருமே வந்து என்னோட இந்த துரோகியிலேருந்து என் கூட இருந்திருக்காங்க. ஸோ லிட்ரலி என்னன்னா வந்து எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் சொல்லவே தேவையில்லை. என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து புரிஞ்சுப்பாங்க அது நல்லா இருக்கா இல்லையா, எனக்கு ஓகேவா இல்லையா. ஸோ மெனி அ டைம் எனக்கு சாய்ஸஸ் கூட தேவையில்லை. இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுக்கறதுலயே எனக்கு வந்து இட் வில் பி ஓகே. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு லக்ஸுரின்றது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அது வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாள் எடுக்கும். நெக்ஸ்ட் மை ஆக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கூட என் படத்தில் நடிக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறது, அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் வந்து அதர்வாவும் நாங்கள் எல்லாரும் ஒரே ஹோட்டலில் தங்கினோம் பாண்டிச்சேரியில். அங்கேருந்து கடலூர் போனோம், சிதம்பரம் போனோம். அப்போ வந்து காலையில் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் டு ஈச் அதரா ரூம்ஸு, இல்லை கீழே மேலே ரூம்ஸு. ஒருத்தர் வந்து ஓடுறாரா விடுகாத்தால 3:30 மணிக்கு, அங்கே பனியெல்லாம் இருந்துச்சு, யார் முகம் தெரியாமல் ஒருத்தர் ஓடுறாரு. அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஓடுறாரா. அவங்க 2 பேரும் அப்படியே ஆல்மோஸ்ட் முட்டிக்கு போகும்போது பார்த்தாங்களே இட்ஸ் அதர்வா அண்ட் சிவா. ஸோ அப்படி 3:30 இந்த மார்னிங் நான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 5 நாளுக்கு அப்புறமா எல்லாமே சரியாயிடும். அவங்களே வந்து டைமுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. டைமுக்கு வரலன்னு என்ன நடக்கும் தெரியும். ஸோ சிவா கூட எனக்கு வந்து என்னன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஒரு 3-4-5 டேஸ்க்கு வந்து எனக்கு நிஜமாவே எனக்கு ரீடிங்ஸ் பண்ணாலும் சரி, நிறைய நாங்கள் வந்து பேசியிருந்தாலும் எனக்கு ஒரு சிங்க் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மிஸ்ஸிங் அண்ட் ஹீ ஆல்சோ ஃபெல்ட் த சேம் திங். ஸோ அப்போ வந்து என்னோட நேச்சர் என்னன்னா வந்து பின்னாடி பேசுறதெல்லாம் எனக்கு வராது, பிடிக்காது. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு சிவா வி ஹாவ் டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் நைட் ஃப்ரம் 8:30 to 12:30 வி டாக் அண்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் இட் வாஸ் லைக் வி வர் ஃப்ளைங். ஜஸ்ட் அப்படி அவர் சொல்லுவாரு, மானிட்டர் கூட பார்க்க மாட்டாரு. ரொம்ப இது ஒரு டூ பேட் திஸ் இஸ். பட் ஹி செட் ஒன் டே ரத்னமாலா சாங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அப்படியே என்ன பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அங்கே நிற்கிறாரு, மானிட்டர் இங்கே இருக்கு, நான் மானிட்டர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் கம் சிவா. ஹி செட் இல்லை உங்க கண்ணில் பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போயிடும் அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு there was a புரிதல். And when Shiva doesn't feel like doing something also I understand, I respect that. And with Leela it's been a pleasure, it's been a joy. ஏன்னா வந்து ஒரு how do you say it, அவங்கள வந்து இப்போ வர ஒரு glamorous heroine, there's nothing wrong with that, and dance பண்ணி தான்
நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள படத்துல. ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அண்ட் அந்த கேரக்டர் ஒர்க் ஆகணும்னா அவங்களுக்குள்ள இருந்து அந்த இமோஷன் ரியலா வரணும். அதை அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் தட் ஜஸ்ட் ஷோஸ் வாட் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ் she has a very very bright future. And Adarva, Ravi and Chetan, Sandhya Mridul, நான் பேர் விட்டுட்டே இருப்பேன் பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எவ்ரிபடி, there is not a single character. காளி வெங்கட் ஒரு ஆக்டர் கூட இல்லை நான் வந்து ஐயோ இது திருப்தியா பண்ணல, எனக்கு இதை விட பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்ற மாதிரி யாருமே இல்லை. ஐ ஆம் இண்டெக்டட் டு them பிகாஸ் நான் வந்து அது வந்து பேப்பர்ல எழுதுறது தான் என்னோட கெப்பாசிட்டி. அதுக்கு உயிர் கொடுக்கறது எங்களோட ஆக்டர்ஸோட கெப்பாசிட்டி அண்ட் திஸ் திங், அண்ட் உயிர் கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்க படத்தை பார்த்து பாராட்டி எனக்கு ஊக்கம் கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் நிறைய வாட்டி ஃபில்ம் மேக்கருக்கு எப்படி தோணும்னா, தனியா நிற்கிறோம், என்ன சொல்றாங்க, நம்ம படம் ஃப்ளாப்பா ஹிட்டா, நல்லா போதா இல்லையா, பிடிக்குதா இல்லையா அப்படின்ட்டு ஒரு 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 குழப்பத்திலேயே இருப்போம். அந்த டைம்ல நான் ப்ரெஷ் ஷோக்கு போனேன். ப்ரெஷ் ஷோக்கு போகும்போது அங்க இருக்கிற உங்களோட பாராட்டு, உங்களோட அன்பு, அப்புறம் ஒரு அந்த ஊக்கம் எனக்கு வந்துச்சு பாருங்களேன். அதை வச்சுதான் நான் இப்போ லிட்டரலி ஓட்டிட்டு இருக்கேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் அங்கே எங்கே காதுல வந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி மீறி நீங்க கொடுத்த பாராட்டுகள், நீங்க கொடுத்த ரிவ்யூஸ், அது வந்து இந்த படத்தை வந்து நிக்க வச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேம், ஆக்சுவலி நீங்க சொன்ன யூ ஆல் நீட் இஸ் ஒன் குட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எல்லாருமே மந்திரமா இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை வந்து அங்கங்க சொல்றதை வந்து கேட்குறோம். நீங்க சொன்னீங்கல்ல மேம், யூ ஆல் நீட் இஸ் ஒன் குட் ஃபெயிலியர். அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு விஷயமா அமைஞ்சு எல்லாருமே அங்கங்க வந்து டிஷர்ட்ல எழுதிட்டு சுத்தலான்ற லெவலுக்கு அது வந்து செம்ம மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் தட் மேம். நம்ம படத்தோட ஹீரோயின் ரத்னமாலாவே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பர்ஃபெக்ட் டெபியூவா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒன்ஸ் அகைன் அ வார்ம் வெல்கம் டு தமிழ் சினிமா. வி லுக்கிங் ஃபார்வர்ட். அடுத்தடுத்து நீங்க என்ன கலக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் வெயிட் பண்றோம். ஸ்ரீலீலா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங்க்கு அப்ரிசியேஷன் வருது, ஐம் யூஸ் டு இட். ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோலுக்கு ஐ திங்க் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தேங்க்யூ என்னோட டைரக்டர் சுதா மேம்க்கு அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டான் பிக்சர்ஸ். ஏன்னா இது எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெபியூ எனக்கு அப்படி தோணுது. அண்ட் ஐ ரியலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வரதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் எவ்ரிஒன்ஸ் ஐஸ் அப்படி ஃபுல் கண்ணில் நீர் அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் அண்ட் ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட். நிஜமாக லைக் தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி, ஒரு ஹிஸ்ட்ரி வி கிரியேட்டட் இஸ் வாட் ஐ ஃபீல். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் யா, இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு. இதுக்கு மேலே ஐ வாண்ட் டு பில்ட் அ வெரி குட் கரியர் இன் தமிழ் சினிமா. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப கியூட்டாவே தமிழ் பேசுறீங்க, சூப்பர். ஓகே, கம்மி ஆயிடுச்சு, இன்னும் சூப்பராகவே பண்ணிடலாம். ஓகே, டன்.